வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹங்க்ரி ஃபாக்ஸ் டிவி. இன்னைக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி பேச போகிறோம். இது வந்து 2025. நான் ஏற்கனவே நிறைய காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. மினிமம் வேஜ் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷமும் 2025 ஜனவரி 1 மினிமம் வேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் விலைவாசியும் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, போலந்துக்கு வந்து வேலை செய்கிறது ஒர்த்தா, இங்கே வந்து சேமிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர முடியுமா, ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தால் சேவிங்ஸ் பண்ண முடியுமா, சர்வை பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இன்றைக்கி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் வள அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து டைம் கோட் இருக்குது, அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு காரணம் எந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தவற விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அதனால் என்னோடய அட்வைஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நான் வந்து டாப்பிக்காக பிரிச்சிருக்கேன். அதாவது அக்காமடேஷனுக்கு எவ்வளோ ஆகும், கிராசரிஸ்க்கு எவ்வளோ ஆகும், நமக்கு மெடிசனுக்கு எவ்வளோ ஆகும், ஸ்கூலுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோவை தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். இது எல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே சேலரி எவ்வளோ, அதாவது ஆவரேஜாக சேலரி எவ்வளோ அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போலந்தில் ஜனவரி 2025 இருந்து மினிமம் வேஜ் வந்து அவர்லி ரேட் வந்து 30.50 PLN, அதாவது மந்த்லி வந்து 4,666 PLN. நம்ம ஊர் மதிப்புக்கு 1,03,000, $1,200. ஸோ இதுதான் வந்து மினிமம் ஆவரேஜ் சேலரி இங்கே, அதாவது குறைந்தபட்ச ஊதியம், மினிமம் வேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சேலரி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவங்க, ஷாப்ஸில் வேலை செய்கிறவங்க, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே மினிமம் வந்து 3,000லேருந்து 4,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். சில பேருக்கு 4,000லேருந்து 6,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஸோ இதுதான் சேலரி. ஸோ இந்த சேலரி வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது என்னை போல் ஐடியில் வேலை செய்கிறவங்க, இப்போ ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர், ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, இவங்களுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 15,000 டேக்ஸ் எல்லாம் போக. இது வந்து கூடலாம் குறையலாம். இப்போ 10,000 12,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம், 14,000 இருக்கலாம். ஸோ இதுதான் ரேஞ்ச். நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், ஏன்னா இங்கே டாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது. பட் இதுதான் ஓவரால் ஐடியா. இந்த சேலரியில் எவ்வளோ சேமிக்க முடியும், இப்போது தனியாக வரவங்க எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக இங்கே வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேலரியில் ஒரு மிகப்பெரிய பங்கு எதில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்காமடேஷனுக்கு தான் போகும். குறிப்பாக ஃபேமிலியோடு வரவங்களுக்கு இந்த தொகை வந்து ரொம்ப ஒரு பெரிய தொகையாக இருக்கும். அதாவது நம்ம சம்பளத்தில் ஒரு 40 to 60% வந்து நமக்கு வந்து வீட்டு வாடகைக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தனியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, ஒன்று நீங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணி இருக்கிறது ஒன்று, நீங்கள் தனியாக இல்லை ஒரு ப்ரைவசி எதிர்பார்க்குற ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் எதிர்பார்ப்பீங்க. ஸோ ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ தனியாக இப்போ ஷேரிங்கில் நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000 PLN to 1,500 PLN. நான் சொல்கிற இந்த அமௌண்ட்டு இன்க்ளூடிங் பில்ஸ், உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்ஸு, கேஸு, இப்போது வாட்டர் பில்லு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பில் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து ஒரு ஆள் வந்து நான் நண்பர்களோட ஷேரிங்கில் இருக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு 1,000லேருந்து 1,500 PLN ஆகும். இதுவே நான் வந்து ப்ரைவசி, எனக்கு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 2,800லேருந்து 3,200 வரைக்கும் ஆகும். இந்த தொகை, இந்த பில்ஸ் வந்து எப்போ மாறுபடும் அப்படின்னா வின்டரில் மாறுபடும். ஏன்னா வின்டரில் ஹீட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆகுது, ஹீட்டிங்க்கு கொஞ்சம் காசு கூட ஆகும். அதனால் அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். ஸோ இதுதான் சினாரியோ. அப்போது ஷேரிங்கில் இருக்கவங்களுக்கு 1,500, ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே டபுள் த அமௌண்ட் 2,800லேருந்து 3,000 ஆகும் அப்படின்றத நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஹாஸ்டல் இருக்கும். அப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது 500 to 700 PLN ஆகலாம். இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு தொகை. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபேமிலியோட வரவங்க. ஸோ நிறைய இப்போ ஆன்சைட்டுக்கு வெளிநாடு வரவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வரவங்க தான் இங்கே வந்து அதிகம். ஸோ அவங்களுக்கு முக்கியமாக நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஊரில் எப்படின்னா ஒரு சின்ன வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு 4 பேர் நம்ம இருந்துக்கலாம். நம்ம ஒரு குறைவான வாடகை கொடுத்துட்டு நம்ம 4 பேர் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து அப்படி பண்ண முடியாது. இங்கே உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 2 பெட்ரூம் இருக்கிற வீடு தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஹவுஸ் ஓனரே சொல்லிவிடுவாங்க. என்னென்னா, நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, இப்போ இங்கே எப்படின்னா ரூம் கணக்கு தான். நம்ம ஊர் மாதிரி BHK 2 BHK 3 BHK அந்த கான்செப்டை மறந்துடுங்க. ரூம் கணக்கு அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஹால் இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குன்னா அது 2 ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹால் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குன்னா இது 3 ரூம் அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஒரு குழந்தைய கூட்டு வரீங்க, இப்போ ஒரு அடல்ட், அவர் அப்பா அம்மா, ஒரு குழந்தைய நீங்கள் கூட்டு வரீங்கன்னா உங்களுக்கு 2 ரூம்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு. அதாவது ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் மஸ்ட்டு. இல்லை நீங்கள் 2 குழந்தை கூட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ரூம் மஸ்ட்டு.
நீங்கள் 2 ரூம் இருக்கிற வீட்டில் போயிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு 4 பேர் போய் கேட்டிங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனரே சொல்லிடுவார், இல்லை நீங்கள் 4 பேர் உங்களுக்கு இந்த வீடு செட் ஆகாது, நீங்கள் 3 ரூம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் தான் போகணும் அப்படின்னு ஹவுஸ் ஓனரே ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வாடகை வந்து மாறுபடும். கப்பலாக வரவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கும் அதே 2800 3000 ஆகும். அதே ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்டில் 2 பேர் தங்கிக்கலாம், அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஃபேமிலி அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ ரெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு 3 பேர் இருக்கீங்க, அப்பா அம்மா ஒரு குழந்தை, உங்களுக்கு 2 ரூம் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா இது எவ்வளோ ஆகும் அப்படின்னா 4000 வந்து 4500 ஆகும், இன்க்ளூடிங் ஆல் த பில்ஸ். இது கொஞ்சம் மாறுபடலாம், 3700 ஆகலாம், 4000 ஆகலாம், 4500 ஆகலாம். நான் சொல்கிற எல்லா காஸ்ட் ஆஃப் லிவிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நகரத்திற்கு நகரம் மாறுபடும். நம்மளுடைய லக்ஸரிக்கு தேவையான நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து அது மாறுபடும். அதனால் இதுதான் கான்க்ரீட்டாக இதுதான் அப்படின்னு கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் தான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ 3700 வச்சுக்கோங்க, 4000 இருக்கலாம், 4500 இருக்கலாம். 3 பேர் கொண்ட ஃபேமிலிக்கான வீட்டு வாடகை இதுதான். இப்போ 4 பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படின்னா 3 ரூம்ஸ், ஒரு ஹாலு 2 பெட்ரூம் அப்படின்னா 4500லேருந்து 5000 வரைக்கும் ஆகும். இப்போது வின்டரில் ஹீட்டிங் சீசன் இருக்கும், அதாவது எல்லா இடத்துலையும் ஹீட்டர் ஓடும், உங்களுக்கு எல்லா ரூம்லேயும் ஹீட்டர் இருக்கும், பாத்ரூமில் ஹீட்டர் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரன் ஆகிறதுனால அதுக்கு தனியாக சார்ஜஸ் வரும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 300 ஸ்லாட்டிலேருந்து 500 ஸ்லாட்டி வரைக்கும் பே பண்ண வேண்டியது வரும். ஸோ அது 5200 ஆகலாம், 5300 ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய சேலரி வந்து 12000 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டு வாடகை 5000 அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 7000 தான் நம்ம மற்ற கால்குலேஷன் போட போகிறோம். ஸோ அதனால் மேஜர் சங்க் வந்து உங்களுக்கு வீட்டு வாடகைக்கு தான் போக போகுது. ஸோ 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு 5000 அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போலந்துக்கு வாங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான டாபிக் இங்கே வந்து ஸ்கூல்ஸ். நீங்கள் வந்து ஃபேமிலியை குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வரலாமா வேணாமா அப்படின்னு இங்கே டிசைட் பண்ண போகிறதே நீங்கள் எந்த மாதிரியான ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்கள சேர்க்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆன்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி உங்களை டெபுடேஷனுக்காக போலந்துக்கு அனுப்புதுன்னா அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை வருஷம் இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டெம்பரரி பீரியட், ஒரு 3 years 4 years தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அவங்களை திரும்ப இந்தியாவுக்கு ஆஃப்ஷோருக்கு கூப்பிட்டுக்கும். அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன விரும்புவாங்க அப்படின்னா எங்கள் குழந்தைங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க விரும்புவாங்க. ஏன்னா இங்கே ஒரு 2-3 வருஷம் படிச்சுட்டு அவங்க திரும்ப போய் ஸ்டடீஸை வந்து இந்தியாவில் போய் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் தான் தேவை. ஆனால் இங்கே இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கணும்னா நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் போய் சேர்க்கணும். இங்கே இன்டர்நேஷ்னல் அமெரிக்கன் ஸ்கூல் இருக்குது, இன்டர்நேஷ்னல் யூரோப்பியன் ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூலில் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நான் ஜாஸ்தின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு மாதம் சேலரி இவ்வளோனா நீங்கள் 2 குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா உங்கள் சேலரியோட அது இன்னும் அதிகமாக தான் ஃபீஸ் இருக்கும். அதாவது ஒரு குழந்தைக்கு மாதம் ஆவரேஜாக 6000 to 7000 zlotys. ஒரு 5th 6th படிக்கிற குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தான் ஆகும். அப்போ 2 குழந்தைங்கன்னா பார்த்தீங்கன்னா 12000 ஆகும். உங்கள் சேலரிக்கு ஈக்குவலான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஆன்சைட் மக்கள் சமாளிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கம்பெனி அவங்களுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணுது. அதாவது 80% சேலரி வந்து 80% ஸ்கூல் ஃபீஸ் வந்து கம்பெனியை வந்து கொடுத்துடுது. அதனால தான் எங்களால் வந்து படிக்க வைக்க முடியுது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். இல்லை நீங்கள் ஆன்சைட் எம்ப்ளாயி கிடையாது, நீங்கள் வந்து லோக்கல் எம்ப்ளாயி, நீங்கள் அங்கேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஒரு போலந்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும்னு விரும்புகிறீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்க முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னா பப்ளிக் ஸ்கூல், கம்ப்ளீட்டாக போலிஷ், அது ஃப்ரீ. ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட் ஒரு 60 பேர் 70 பேர் அந்த மாதிரி கட்டுற மாதிரி தான் இருக்கும். அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. மற்ற செலவுகள்லாம் இருக்குது, ஸ்கூல் செலவுகள்லாம் இருக்கும். இப்போ இன்னொன்று பைலிங்குவல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அதே என்னென்னா 90% போலிஷ் தான் இருக்கும். இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் போலிஷ்னு சொல்லுவாங்க, ஆனால் ஃபுல்லாகவே போலிஷ் தான் இருக்கும். ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இங்கிலீஷ் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 3000 PLN ஆகும். இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய கூட்டு வந்து படிக்க வைக்கலாம். இப்போ நீங்கள் லோக்கல் எம்ப்ளாயி, நான் ஒரு குழந்தைய கூட்டு வந்து ஓகே எனக்கு பைலிங்குவல் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா அது ஒரு 3000 PLN ஆகும். ஸோ இதுதான் ரேட்டு. ஸோ நீங்கள் போலந்தில் உங்கள் கம்பெனி வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ரீஎம்பர்ஸ் பண்ணாது, என் குழந்தைங்க இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சாத்தியமே கிடையாது. நீங்கள் கூட்டிகிட்டு வர முடியாது, தனியாக தான் வரணும். இல்லை நான் லோக்கல் எம்ப்ளாயி, நான் இங்கே வந்து என் குழந்தைங்களை வந்து போலிஷே படிக்கட்டும், என்னோடய லைஃபே இனிமேல் இங்கே தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போலிஷ் பப்ளிக் ஸ்கூலில் அப்ளை பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபீஸ் காஸ்ட்டு பெருசாக ஆகாது. இல்லை நான் வந்து ஆன்சைட் எம்ப்ளாயி, நான் வந்து இந்த மாதிரி விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி நிறுவனங்களில் வேலை செய்கிறேன், ஆன்சைட்டுக்கு வந்திருக்கேன், நான் என் குழந்தைங்களை வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன், கம்பெனி ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் இருந்து இப்போ டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் 100% உங்களுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுலேயும் 30% டேக்ஸ் போயிடும். இப்போ சில நிறுவனங்கள் வந்து 80% தான் பே பண்ணுவாங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 10,000 ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறீங்கன்னா 8,000 தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. 8,000 zlotys தான் கொடுப்பாங்க. 2,000 zloty நீ உங்கள் கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே உங்கள் சேலரி அகைன் 12,000 சேலரி, 12,000 zloty உங்கள் சேலரி, 5,000 ஸ்கூல் ஃபீஸ் போயிடுச்சு, 5,000 உங்களுக்கு வீட்டு வாடகை போயிடுச்சு, 2,000 உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? 5,000 zlotys இருக்குது. ஸோ இதுக்கு மற்ற கேல்குலேஷனை நம்ம போடலாம். சரி, அடுத்து நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரும், சாப்பாடு விஷயத்துக்கு வரும். கிராசரிஸ் இங்கே எவ்வளோ ஆகும்? நான் வந்து ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கே போடுறேனே. இப்போ 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு கிராசரிஸ் மந்த்லி 3,000 PLN ஆகும். அதாவது நீங்கள் நல்லா கறி மீன் சாப்பிட்ற ஆள், நாங்கள் வந்து எந்த சமரசமும் இல்லாமல் வந்து நல்லா சாப்பிட்ற ஆள் அப்படின்னா 3,000 PLN ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் வெளியே போய் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம், அதுக்கும் தனித்தனியாக செலவு இருக்குது. இப்போ நான் ஏன் 3,000 PLN அப்படின்னா, நீங்கள் வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு மந்த்லி ஒரு 10 kg ரைஸ் வாங்குறீங்கன்னா ரைஸ் கண்டிப்பாக நம்ம இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கி ஆகணும். ஒரு 10 kg பேக் ரைஸ் வந்து இங்கே 90 PLN. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உளுந்து, தோரம்பருப்பு, முக்கியமான விஷயங்கள் இப்போ இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பொருள் இங்கே கிடைக்காத சில விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்தியன் ஸ்டோர் தான் வாங்கி ஆகணும். நீங்கள் இந்தியன் ஸ்டோருக்கு போனீங்கனாலே உங்களுக்கு 200-300 PLN சாலிடாக ஆகிடும். ஸோ இது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா இங்கே 1 கிலோ வந்து 12 PLN, மட்டன் பார்த்தீங்கன்னா 60 PLN. ஸோ சிக்கன் ஓரளவுக்கு நம்ம ஊரோட இங்கே வந்து ஒரு அஃபோர்டபுளான ரேட்டு தான். இப்போ நீங்கள் காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா நான் வந்து போலிஷ் காய்கறியே வாங்கிக்கிறேன், அதாவது கோஸு, கேரட்டு, இந்த மாதிரி காய்கறி தான் நான் வாங்குவோம் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற போலிஷ் ஸ்டோர்ஸ்லாம் வாங்குவீங்க. அது கொஞ்சம் விலை மலிவாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு 100-120 PLN நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நல்ல எல்லா ஃப்ரூட்ஸுமே வாங்கிடலாம், எல்லா வெஜிடேரியனும் வாங்கிடலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி வெண்டைக்காய், கோவக்காய், இந்த மாதிரி இந்தியன் வெஜிடபிள்ஸ் நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்தியன் ஸ்டோருக்கு போய் ஆகணும். இந்தியன் ஸ்டோருக்கு போனீங்கன்னா அது வந்து இப்போது 40-50 PLN அதுக்கே வந்து ஆயிரும். அதாவது ஒரு 2 வாரத்துக்கு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு. ஸோ இதுதான் வந்து கிராசரி செலவு. அப்போது 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு மந்த்லி நான் 3,000 அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் தனியாக வரீங்க நான் அப்படின்னா உங்களுக்கு 1,500 PLN ஆகலாம். அது உங்களுடைய ஓன் இதுதான், பாதிக்கு பாதி ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். மொரோவர் நீங்கள் நிறைய வெளியே சாப்பிடுவீங்க, ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னா 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு வந்து இங்கே 200 PLN ஆகலாம். ஒரு சிக்கன் பிரியாணி வந்து இங்கே 35-40 PLN, மட்டன் பிரியாணி வந்து 45 PLN, இந்த மாதிரி ப்ரைஸஸ் இருக்கும். நான் தனியாக போய் ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு வரணும் அப்படின்னா எனக்கு வந்து 50 PLN ஒரு ஆளுக்கு ஆகும். அதனால தான் நான் 4 பேருக்கு வந்து 200 PLN அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டிருக்கேன். ஓவராலாக நீங்கள் இங்கே எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ட்ராமில், பஸ்ஸில், மெட்ரோவில் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கார்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் அன்லிமிட்டடாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம், எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த அரசு வந்து 800 PLN வந்து மாதம் கொடுக்குது. மக்கள் நலனுக்காக ஒரு குழந்தைக்கு 800 PLN கொடுக்குறாங்க. அது ஸோ இதுதான் உங்கள் சேவிங்ஸா அப்படின்னா ஆமாம், இதுதான் உங்கள் சேவிங்ஸ். செட்டு ட்ரெஸ் எடுக்கணும்னா 50 PLN 100 PLN ஆகும். நல்ல ஒரு பிராண்டட் எடுக்கணும்னா உங்கள் சேலரி இப்போ ஜாஸ்தியாக இருக்குது, டேக்ஸ் போக உங்களுக்கு 15,000 வருது அப்படின்னா ஆப்வியஸ்லி அது கண்டிப்பாக டபுளாக தான் இருக்கும். இது நான் வந்து ஊர்லேயே நான் வந்து இப்போது நல்லா சேலரி வாங்குறேன், நான் ஊர்லேயே சேமிக்க முடியுமே, ஏன் நான் இங்கே வரணும் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது.